பாஜகவை இந்த தேர்தலோடு தூக்கி எறிய வேண்டும். கோழி தான் மூலத்தினுடைய வேதனை தெரியும். சதுப்பு நில இடத்தை வாங்கி போலியாக உருவாக்கி பட்டா போட்டு அதுக்கு சென்னை மாநகராட்சி அனுமதி கொடுத்து சிஎம்டே அனுமதி கொடுத்துருக்கு என்றால் இது விட மோசமான எண்ணங்க வந்து அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட 4/3 பங்கிட யாருக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க தெரியுமா? எல்லாம் திமுக, அண்ணா திமுகவும் காங்கிரஸ்காரனும் வாங்கியிருக்காங்க. எல்லாம் ஐடி பார்க். சென்னையில் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் 6000 பணம் கொடுத்து யாருடைய பணம்? மத்திய அரசு கொடுத்த பணம் தான் சார். நீங்க என்ன உங்க கையில இருந்து பணத்தை போட்டு கொடுத்தீங்களா? ஒரு பிச்சைக்காரனுக்கு இதுக்கு ₹1 கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு மந்திரியும் 30,000 கோடி, 40,000 கோடி, 1 லட்சம் கோடி அதிபர் சார். வேளச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு கழுவி காரி துப்புறாங்க பாருங்க. எல்லாமே பார்த்தா ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் பாடுதான் நீங்க பாடுவீங்க. ஆர்பிஐல கேட்ட லிஸ்ட்ல ஒரு சாப்பாடு 262 ரூபா கொடுத்து பில்ல போறாங்களே. ஸோ கச்சத்தீவு மையம் கொண்டு சைனா ஒரு அரசியல் செய்ய சூழ்ச்சி ஏற்படுகின்றது. தென் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னை நிலை குலைஞ்சு போச்சு, வேளச்சேரி வெள்ளைச்சேரி ஆயிடுச்சு, சதுப்பு நிலங்கள்லாம் நிறைய பறவைகள் வந்துட்டு போகும், இப்போ ஒண்ணு கூட இல்ல, எல்லா நிலங்களையும் நான் மீட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஆட்சிக்கு வந்தா. அது எப்படி? அது தென்சென்னை பார்லிமெண்ட் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லக்கூடிய அறிக்கை அருமையான அறிக்கை. வேளச்சேரி என்பது தென்சென்னையை சேர்ந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா சதுப்பு நில இடங்கள் உள்ள இடமாக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, பல 100 ஆண்டுகளாக வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் இங்கே இனப்பெருக்கத்தை பண்ணி அந்த பருவநிலை முடிந்தவுடன் அதனுடைய நாட்டுக்கு அது சென்று விடும். இன்னைக்கு கடந்த 20 ஆண்டு கால மத்தியில் இங்கே லிஸ்ட் எடுத்தீங்கன்னா வேளச்சேரியில் உள்ள சதுப்பு நில அந்த இடங்கள் 4/3 பங்கு ஆக்கிரமிப்பு போயிடுச்சு. 1 பங்கு தான் இருக்குது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட 4/3 பங்கிட யாருக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க தெரியுமா? எல்லாம் திமுக, அண்ணா திமுகவும் காங்கிரஸ்காரனும் வாங்கியிருக்காங்க. எல்லாம் ஐடி பார்க்கு. யாருக்கு இடம்? சதுப்பு நில இடத்தை வாங்கி போலியாக உருவாக்கி பட்டா போட்டு அதுக்கு சென்னை மாநகராட்சி அனுமதி கொடுத்து சிஎம்டே அனுமதி கொடுத்துருக்கு என்றால் இது விட மோசமான எண்ணங்க அதுவும் அந்த இடத்துல தண்ணி தேங்கக்கூடிய இடம், கழிவுநீர் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடங்கள், கழிவுத்துறையில் அந்த மீன்கள் சாப்பிடும் நிறைய கொக்குகள், இந்த மாதிரி நிறைய நம்முடைய இந்தியாவில் உள்ள கொக்குகள், வெளிநாட்டு நாரை வகைகள் சேர்ந்த பறவை இனங்கள் நிறைய நிற்கும். பார்க்குதே கண்கொள்ளா காய்ச்சிருக்கும். அந்த மாதிரி போட இடத்த இன்னைக்கு 4/3 பங்கு ஆட்டையை போட்டு விட்டீங்க. இன்னைக்கு மழை வந்த நேரத்தில் வேளச்சேரி ஃபுல்லாக தண்ணியில் முங்கிச்சா இல்லையா? ஜனங்க கொந்தளிச்சு போச்சது இல்லையா? 2 மலையில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரு போச்சு, எவ்வளோ உடைமைகள்லாம் இத்தனை 1000 கோடி லாஸ் ஆச்சு. லாஸ்ட்டாக பெய்த மழையில் 10 நாள் கூட ஊருக்கு அந்த ஏரியாவில் போகாமல் கவர்மெண்ட்டே போகலை. அப்போ என்ன பண்ண முடியும்னா, அப்போ பாருங்கள் அந்த ரோடு அந்த தண்ணி எவ்வளோ 3 அடி 3 பேருக்கு இதில் ஆழத்தில் நிற்கணும். அப்போ எவ்வளோ மோசமான சூழ்நிலை மக்கள் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த மழைநீர் கால்வாய்க்கான திட்டப்பணிகள் மத்திய அரசு ஒதுக்கீடுபட்ட திட்டங்கள், அந்த திட்டப்பணிகள்ல நீங்க வேலையை செய்யாம திருட்டு பில்லை போட்டு பல 1000 கோடி கொள்ளடிச்சாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சனால தான் நம்முடைய தென்சென்னை மாவட்டத்தினுடைய பாஜக தமிழிசை சவுந்தரன் சரியான வார்த்தை சொல்லிக்கிறாங்க. அது பெரிய சீற்றம். அது ரெண்டுமே தொடர்ந்து இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கலாம், அக்கறையில இருந்து இக்கறை சொல்லிக்கலாம். ஆனா அனுபவ ரீதியாக பாதிக்கப்படுவது தான் சார். முட்டையிடுற கோழி தான் மூலத்தினுடைய வேதனை தெரியும் கேட்கிறேன். அது பெரிய இன்னொன்னு சொல்லுங்க, பாஜக அதுக்கு ஒரு நிவாரணம் கூட தரல. பாஜக நீங்க ஒரு சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிருக்காங்க, நிதி அமைச்சர். இதுக்கான முதல் கட்டம் சென்னையில பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் 6000 பணம் கொடுத்து யாருடைய பணம்? மத்திய அரசு கொடுத்த பணம் தான் சார். ஒரு விஷயங்களுங்க, ஒரு சீற்றத்துக்கு மத்திய அரசு ஒரு மாநிலத்துக்குன்னு வரைமுறை இருக்குது. நிவாரணம் என்பது இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலம் ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறை மீறி கொடுக்க முடியாது. இப்போ நான் சொல்றேன், இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆண்டுட்டு இருக்கு இல்லையா? ஏற்கனவே ஆண்டு கொண்டது அண்ணா திமுக இல்லையா? இவங்களே நான் சோத்துக்கு சிங்கடிக்கிறாங்களா? ஒவ்வொரு மந்திரியும் 30,000 கோடி, 40,000 கோடி, 1 லட்சம் கோடி அதிபர் சார். நீங்க என்ன உங்க கையில இருந்து பணத்தை போட்டு கொடுத்தீங்களா? ஒரு பிச்சைக்காரனுக்கு இதுக்கு ₹1 கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க போய் மத்திய அரசு மேல குறை சொல்றீங்களே. சரி, நீங்க சொல்றீங்களே காங்கிரஸ் பேர்ல உங்களுக்கு என்னத்தை கிழிச்சிட்டாங்களாம்? ஒண்ணுமே பண்ணலையே. சும்மா சார், இது எல்லாம் ஓட்டு வங்கி சார். ஓட்டு வங்கிக்காக இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்லை, சோசியல் மீடியாவை சர்ச் பண்ணி பாருங்க. வேளச்சேரியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு கழுவி காரி துப்புறாங்க பாருங்க. இதெல்லாம் வீட்டுக்குள்ள 1000 பேசலாம் சார்.
அதாவது 10 கோடி ரூபாய்க்கு காரை வாங்கிக்கிட்டு ம். ஊரெல்லாம் பினாமி பில்டிங்கை வச்சுக்கிட்டு பினாமி சொத்தை வாங்கிக்கிட்டு ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் பாடுதான் நீங்கள் பாடுவீங்க. ஆனால் வெயிலை சுற்றி வேணாம், வெயிலை சுற்றி பிள்ளைங்களை காப்பாற்றணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், துணிமணி வாங்கணும், இந்த ஏழை வாழ்கிறானே அந்த ஏழையுடைய கண்ணீர்லாம் உங்களுக்கு தெரியாது சார். நீங்கள் எதோ சொல்கிறீங்களே, இந்த வேளச்சேரியை வச்சு என்னென்ன குள்ளாடிச்சாங்க தெரியுமா சார்? ஐயா, சென்னை மாநகராட்சி தென் சென்னையில் சென்னை மாநகராட்சி 5 மண்டலம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையாறு மண்டலம், மண்டலம் 14 உள்ளகரம் புலிவாக்கம், மண்டலம் 15 OMR ஈசிஆர் ரோடு, சோளிங்கர் நல்லூர் வேளச்சேரி அந்த ஏரியாவில் வருது. அதில் என்ன பண்ணாங்க தெரியுமா சார்? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு விலை 262 ரூபா பில்லு போட்டுருக்காங்க சார். ஆர்டிஐயில் கேட்ட லிஸ்ட்டில் ஒரு சாப்பாடு 262 ரூபா கொடுத்து பில்லை போகிறாங்களே. 262 ரூபா பில்லுன்னு நீங்கள் 2 கிலோ சிக்கன் பிரியாணி வாங்கலாம் சார். ஐயா, 2 கிலோ சிக்கன் பிரியாணி வாங்கி அவன் ஒரு 2 நாளைக்கு அவன் சாப்பிடுவான் சார். ஆனால் ஒரு லெமன் ரைஸ் நீ கொடுத்துக்கிட்டு, ஒரு சாம்பார் சாதத்தை கொடுத்துக்கிட்டு நீங்கள் பில்லு போட்டு கொள்ளை அடிக்கிறீங்களா? யாருடைய பணம் சார்? அந்த மக்களுக்கு பெட்ஷீட் வாங்கின கணக்கு எதுவுமே கொடுக்கல சார். முழுக்க எவ்வளோ இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? ஏன் சென்னை மாநகராட்சி மேயருக்கு தெரியாதா? சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு தெரியாதா? எல்லாம் நாடகம் சார். இந்த மக்களை பெட்டி கடுகளோடு இவர்களுக்கு கவலை கிடையவில்லை. ஆனால் இன்னைக்கு இந்த வேட்பாளராக வந்த பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு ஏன் தைக்குது? ஏன் தென் சென்னையில் திமுக நிற்கிற வேட்பாளராக பொதுமக்கள் ஏன் விரட்டி அனுப்புகிறாங்க? ஏன் விரட்டி சார்? இவங்களாம் சந்திக்க முடியாது சார். நான் சொல்கிற ஆட்களெல்லாம் நீங்கள் சந்திக்கவே முடியாது. கேமராவில் பார்ப்பாங்க, இல்லைன்னு சொல்லி போயா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நீயும் நானும் ஒன்று, வாக்களித்த மக்கள் வாயெல்லாம் மண்ணு என்ற நிலைப்பாடு இருக்கிறாங்க. ஆகவே தென் சென்னை இன்னும் சொல்லிக்கிறாங்க, தென் சென்னையில் ஆக்கிரமிக்கப்பட்ட அனைத்து இடங்களும் நாங்கள் மீட்போம்னா வேளச்சேரியில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பெருமணல் நிலங்களை, சதுப்பு நிலங்களை திமுக, அதிமுக, காங்கிரஸில் பெரும் புள்ளிகள் ஆக்கிரமித்து பில்டிங் கட்டி ஐடி பார்க்கு வாடகை விட்டுருக்காங்க. அதெல்லாம் மீட்டால்தான் சென்னையில் மழைக்காலங்களில் மழை தேங்காமல் பாதுகாப்பான இடத்துல இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் அங்கே சொல்லியிருக்காங்க. 2வது சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன், சென்னை சீர்குலைந்து விட்டதுன்னு. காரணம்னா சும்மா ஒன்றும் சொல்லலை சார். கடந்த 10 ஆண்டுகள், இப்போ திமுக 3 வருஷம், 13 ஆண்டுகள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். 13 ஆண்டுகளுக்கும் சென்னை மாநகராட்சியுடைய வளர்ச்சி திட்டங்கள், ஸ்மார்ட் சிட்டி, சிறப்பு செயலாக்க திட்டங்கள், பூங்காக்கள், பார்க்க பராமரிப்பு, அந்த ரோடுகளில் வாக்கர்ஸ் போகிறதுக்குள்ள பாதசாரிகளுக்கு போல வாக்கிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. பூங்காக்களில் படக்கூடிய அந்த உடற்பயிற்சி கூடங்கள் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், இதெல்லாம் பாதியும் மத்திய அரசுடைய நிதிகள் சார். இந்த நிதிகளில் எல்லாமே என்ன பண்ணா தெரியுமா? எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க சார். சென்னை சீர்குலைந்து விட்டதுன்றதுனால எனக்கு இன்னும் பெரிய ஒரு சந்தேகம் வருது. நீங்க ஒரு இளைஞரா இருக்கிறீங்க, அதனாலதான் எனக்கு இன்னொரு பெரிய சந்தேகம் வருது. என்னன்னா, சென்னை சீர்குலைந்து விட்டது தமிழக அரசு சரி, டெல்லியோட அரசு யார்? டெல்லியுடைய அரசு அங்க ஆம் ஆத்மி நிர்வாகம் பண்ணுது. நீங்க டெல்லி மாநிலம் யூனியன் பிரதேசம், அந்த யூனியன் பிரதேசம் ஆம் ஆத்மி நிர்வாகம் பண்ணுது. ஆம் ஆத்மி இதை கேட்கணும் தவிர்த்து அதுக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் கிடையாது சார். உள்ளாட்சித்துறை, நான் சொல்ல உள்ளாட்சித்துறை, சென்னை மாநகரம் உள்ளாட்சித்துறை தான். மாநிலத்தில் நிதிகளை உள்ளாட்சித்துறையில் அதிகமாக தமிழ்நாட்டில் நம்ம மத்திய அரசு கொடுக்கல, அதிக நிதி இங்கே வாங்கியிருக்காங்க சார். ஊரக வளர்ச்சித்துறை நிறைய திட்டங்கள் அனிமெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அம்ருத் திட்டங்கள், அனைவருக்கும் கழிவறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிதி சார். இந்த மத்திய அரசு நிதிகளை வாங்கி ஃபுல்லாக என்ன பண்ணி இவங்களுக்கு தேவையான ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் வச்சுக்கிட்டு இவங்க ஃபுல்லாக போட்டு நமக்கு நாமே திட்டம் போட்டு போயிட்டே இருக்குது. அதனால தான் சென்னை மாநகரம் இன்றைக்கும் பார்க்குறேன், நீங்கள் சிமெண்ட் ரோடு போடுவாங்க, இந்த சிமெண்ட் ரோடு போகும்போல குரூ கட்டிங்னு ஒரு கட்டிங் இருக்குது. அந்த குரூ கட்டிங் எதுக்குன்னா அந்த பெருக்கல் மாதிரி போடுவாங்க கட்டிங் போட்டு. அது ஏன் போடுறாங்கன்னா, மழை நல்ல வெயில் நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா அந்த சிமெண்ட் ரோடு வெடிச்சா வீடுகளும் வெடிப்பு வந்துடும். மழை வரும்போது தண்ணி அதுக்குள்ளே பூமி உறிஞ்சும். இதுக்கெல்லாம் இந்த செட்டப் பண்ணுறது. சென்னை மாநகராட்சியில் நீங்கள் எங்கேயா போய் பாருங்கள். உதாரணத்துக்கு எங்கூட நீங்கள் வாங்க, பலசரோக்க மண்டலம் 15 பாருங்கள். ரோடு சிசி ரோடு போட்டு அதுவும் வெறும் எம்சென்ட் தான் இருக்கும், சிமெண்ட்லாம் காணாதே சார். அந்த சிமெண்ட்லாம் பார்க்க முடியாது. அந்த எம்சென்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குரு கட்டிங் என்பதே போடலை. ஏன் போடலைன்னா அதுக்கு ஒரு பில்லு போடுவாங்க, அதுக்கு பிஎம்சின்னு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலாக வருவாங்க. எல்லாமே ட்ராமா சார். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சே இவ்வளோ பணம் சாப்பிட்றாங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ பணம் சாப்பிட்ருப்பாங்க சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறோம், தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கி தமிழ்நாட்டு சென்னை மாநகர மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி கொடுத்துள்ளார் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. இதே தென் சென்னை போல தான் வட சென்னை போல தான் மத்திய சென்னை இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரம் திமுக கையில் உள்ளது என்பதால் நாம் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலான்ற ஒரே மனநிலை தான் இருக்கிறாங்க. ஆட்சியாளர்களுடைய மனநிலை பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் ஒரே மனநிலை இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே கொதிச்சு போய் இருக்கிறாங்க. 60% அரசு அதிகாரிகளும் நொந்து போய் இருக்கிறாங்க. காரணம், இவருடைய கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள்,
சட்டத்தை வளைத்து தங்களுக்கு சாதகமாக செயல்படுறதுக்காக அதிகாரிகளையும் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அதிகாரிகளும் மன உளைச்சலில் சுழலா தூரங்கள் ஆகிறார். ஆகவே தான் தென் சென்னை இதில் நிற்கக்கூடிய வேட்பாளரான பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் எவ்வளோ பெருந்தமே நீங்கள் இன்னும் பாருங்க. 2 கவர்னர் பதவி 2 ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அந்த பதவி ராஜினாமா 2 ஸ்டேட் தெலுங்கானா பாண்டிச்சேரியில் 2 ஸ்டேட்டுடைய கவர்னர் இருந்து அந்த பதவியே வேண்டாம் என்று சொல்லி மக்களுக்காக பணியாற்றுக்காக அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தென் சென்னையில் எலெக்ஷன் நிற்கிறாங்க. எவ்வளோ பெரிய பெருமை. இன்னைக்கு திமுக அண்ணா திமுக ஒரு கவுன்சிலர் ராஜினாமா பண்ணுவாங்களா சொல்லுங்க? ஐயா கவுன்சிலர் ராஜினாமா பண்ண மாட்டாங்க சார். அதுக்கு இன்னொரு உதாரணம் ஆர்கே நகரில் ஜெயலலிதாமா நின்னாங்க. நீதிமன்ற வழக்குனால கோயில் ஜெயலலிதாமா. அப்போ என்ன பண்ணாங்க? அந்த ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ வெற்றிவேல் அந்த ராஜினாமா பண்ணிட்டு அந்த தொகுதியில் ஜெயலலிதாமா நின்று ஜெயிச்சாச்சு. ஜெயலலிதாமா இறக்குறது வரைக்கும் சென்னை மாநகராட்சி நிலைமை என்ன தெரியுமா? சென்னை மாநகராட்சியில் நிழல் முதலமைச்சராக வருகை தந்தவர் தான் வெற்றிவேல். சும்மானு இல்லை ஐயா. நல்ல கிடைக்கும். என்ன தியாகம் ஆகலன்னு பண்ணிட்டார் அவர்? என்ன அந்த சிக்கலத்தை செம்பலா இல்லை சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆர்கே நகர் தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த தொகுதியில் ஜெயலலிதா நின்ற தியாகத்தினால்தான் அவர் பெரிய தியாகசீலரான். அந்த தியாகசீலரை சென்னை மாநகராட்சியுடைய முதலமைச்சர் மாறி ஆக்டிங் கொடுத்து நாடகம் நடித்து பல ஆயிரம் கோடி சார். ஒரு சின்ன உதாரணம், ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதாமா நின்னாங்க, அவங்க காலமானாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆர்கே நகர் தொகுதி வளர்ச்சிக்காக எத்தனாயிரம் கோடி நிதி ஒதுக்குனாங்க தெரியுமா? அந்த நிதியை எப்படிலாம் கொள்ளையடிச்சாங்க தெரியுமா சார்? அந்த நிதியை கொள்ளையடிக்கலாம் போட்டா போட்டி நடந்தது சார். அந்த நிதியை கொள்ளையடிப்பதற்கு போட்டா போட்டி நடத்தி கொண்டு சோகா செய்தவர்கள் தான் சார் சென்னை மாநகராட்சி. அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது இப்போதான் சொன்ன பிறகுதான் இப்போது பூனைக்குட்டிலாம் வெளியே வருது. ஆகவே தமிழிசை சவுந்தரராஜன் மக்களுடைய நலனுக்காக சொல்லியுள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக தென் சென்னையில் வேளச்சேரியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவார் என்பதும் திண்ணம் என்பதும் எந்த மாற்றமும் இல்லைங்க. பாஜகவை இந்த தேர்தலோடு தூக்கி எறிய வேண்டும், இந்திய கூட்டணி வந்து மகத்தான வெற்றி பெற வேண்டும் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது 2024க்கு பிறகு மத்தியிலே பிஜேபி வெற்றி ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்குமா இருக்காதா, அல்லது நாம் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துருமா என்ன அதிருப்தியின் உச்சத்தில் இருக்கின்றார். அந்த அதிருப்தியின் உச்சத்தில் இருக்கின்றால்தான் திமுகவில் எந்த வேட்பாளருக்கும் திமுக தொண்டர்களே சரியாக கோஆப்ரேட் பண்ணலை. அந்த அளவுக்கு அந்த கட்சியில் உள்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளருக்குள்ள அங்கே திமுக அந்த தொகுதிக்குள்ளே சரியாக ஒர்க் பண்ணலை. திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் நிற்கிற தொகுதியிலே திமுக பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணலை. ஆகவே உள்கட்சியில் இருக்கிற பிரச்சனை, வெளியில் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் மறைப்பதற்காக தான் அவர்கள் பிஜேபியை திட்டினால்தான், பிஜேபியை டார்கெட் செய்து பேசினால்தான் அவர்கள் அங்கே பயணிக்க முடியும். அதனால் அவர் சொல்கிறார், அவர் சொல்லட்டும். தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு ₹1 கொடுக்குது. ஆனால் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு 29 பைசா தான் கொடுக்குது. தமிழக அரசு சொல்லுது 29 பைசால இவ்வளோ நல்லது பண்ணும்போது ஏன் எக்ஸ்ட்ரா கொடுத்தா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதாவது இது வந்து எப்படின்னா, இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்குள்ள அந்த விளையாடும்போது கோலி எடுத்து விளையாடும் மாதிரி இவங்க கட்சி இது பண்ண. அதாவது இது வந்து முழுக்க தெரியும். சரி, 2017 காங்கிரஸ் ஆட்சி இருந்தில்ல, என்ன கொடுத்துட்டாங்களாம் சொல்லுங்க. என்ன இதுக்கு பதில் சொல்லுங்க. இவங்க பிஜேபி அரசு மேலே குறை சொல்கிறாங்கல்ல, இது வந்து சேஞ்சு பண்ண ரெக்கார்டு பிளேயர் மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கேட்டு புளிச்சு போச்சு. இவங்களுக்கு இதை விட்டு அவர் கேட்க முடியாது. அதாவது தமிழ்நாட்டை தனிநாடு ஆக்க வேண்டும் போல திராவிட சிந்தனை உள்ள மனநிலை உள்ளவர்களுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. ஒரு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தினுடைய தேசியத்துக்கும் ஒரு மாநிலத்தினுடைய நிலைப்பாடு ஒரு கூட்டுறவு ரிலேஷன்ஷிப்பை இவங்களுக்கு தெரியாமல் தான் இவங்க பேசுகிறாங்க சார். இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? நான் சொல்கிறேன், இவங்க என்னத்தை வளர்ச்சிக்கிட்டாங்க? அந்த அத்தனை பொருள் இன்றைக்கி இந்தியாவிலே பெட்ரோல் விலை குறைன்னு சொன்னார் இல்லையா? குறைச்சாரா? சிலிண்டர் 100 குறைச்சாரா? நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், இந்தியாவில் பெட்ரோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மற்ற மாநிலத்தை விட 30 ரூபா லிட்டருக்கு கூட வச்சு இங்கே வைக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு அப்போ அந்த வரி எங்கே போகுது? இவங்க மாநில அரசு தானே கொள்ளடிக்குது. இதுக்கு கணக்கு கேட்டாங்களா? அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை தவறான வழிக்கு திசை திருப்பி விட்டார்கள். தவறான திருப்பி திசை பெறக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கின்றது. ஆகவே இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் சொல்லுதும் இதெல்லாம் கேட்டு புளிச்சு ஒரு மாநிலத்தை நீங்கள் ஒரு படித்த இளைஞர் விகிதாச்சாரத்தை எடுத்து பாருங்கள். மாநிலத்துக்கும் தேசியத்துக்கும் உள்ள பிராந்திய அந்த கூட்டுறவு ரிலேஷன்ஷிப் வந்து நினச்சி பாருங்கள். அதெல்லாம் பார்த்தா பேச மாட்டாங்க. இப்போ கச்சத்தீவு எப்படி வந்து தேவையில்லாமல் திமுக பிஜேபி மேலே குறை சொல்வது? கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். இது திமுகவுக்கும் தெரியும். ஆனால் திமுக தெரிஞ்சு வச்சுட்டு தெரியாத போல் நடிக்கிறாங்க. காரணம் என்ன? நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ பிரச்சனை ஏன்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன் தமிழக மீனவர்களுக்கு தெரியாதா? ஏன் அவங்க சைலண்டாக இருக்கிறாங்க? இலங்கை மக்களுக்கு தெரியாதா? ஏன் சைலண்டாக இருக்கிறாங்க? இதெல்லாம் தேர்தல் நாடகம். இந்த நாடகம் எல்லாம் ஒரு 18ஆம் தேதியோட இந்த நாடகம் முடியும். ஆகவே தேர்தலுக்கான நடத்தக்கூடிய நாடகத்துக்கு பிஜேபி இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பத்திரிகை அவங்க என்ன படம் வச்சு கேலி சித்திரம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, மோடியை அடிச்சு விரட்டுற மாதிரி, மோடி வந்து அலறி ஓடுறாரு, அந்த படம் போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த படம் இன்னைக்கு உள்ள பேப்பரில் 5ஆம் தேதி உள்ள பேப்பர் இன்னைக்கு முரசொலியில் போட்டிருக்காங்க, அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் போட்டிருக்காங்க.
அதாவது கச்சத்தீவு வந்து அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க, கச்சத்தீவு மீட்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து கச்சத்தீவு மேட்டு கிளறி விட்டதுனால பிஜேபிக்கு பின்னடைவு என்னோட சித்திரம் பண்ணி அந்த கச்சத்தீவு மேட்டில் விவகாரத்தை வச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் கொஸ்டின் கேட்டேன். கொஸ்டினில் கேட்ட கேள்விக்கு பிரதமர் தடுமாறிட்டார். ஆகவே என்னுடைய நான் கேட்ட கேள்வி தடுமாறினால் கச்சத்தீவு மேட்ரு குப்புன்னு அப்போ சப்புன்னு ஆக்கிட்டாங்க. அந்த கச்சத்தீவு மேட்ரு இன்றல்ல, ஆட்சி அமர்ந்த பிறகும் கச்சத்தீவு மீட்கப்படும். ஏனென்றால் கச்சத்தீவு மேற்றினால் சைனா நம்மளை அந்த இலங்கையை முழுங்கப்பாய்கின்றது. சைனா வர்த்தக ரீதியாக நமக்கு அழுத்தம் கொடுக்கின்றது. அந்த வர்த்தக ரீதியாக அழுத்தம் கொடுக்கின்ற போது நமக்கு வந்து இலங்கையை கேப்சர் பண்ணக்கான நிலைப்பாடுகள் இருக்கின்றது. இலங்கையை கேப்சர் பண்ண எண்ணத்தையும் இந்தியா சிதறடித்து அவர்களை ஓட விட்டவங்க. இதெல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர், அவர் சாதன ஆள் கிடையாது, ஏற்கனவே வெளியுறவுத்துறை செயலர் இருந்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆகவே கச்சத்தீவை மீட்பது மட்டுமல்ல, கச்சத்தீவுடைய விவகாரத்தில் பற்றி இலங்கை அரசுக்கு என்னென்னு தெரியும். ஸோ கச்சத்தீவை மையம் கொண்டு சைனா ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்கின்றது. ஒருவேளை இப்படிலாம் இந்த பாரதத்துக்கு தேச ஒற்றுமைக்கும் கச்சத்தீவை எதிர்ப்பாக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிக்கு சொல்கிறேன், கச்சத்தீவை இந்தியா மீட்க வேண்டும்னு இந்தியா நாடு சொல்லுகின்றது. இந்த நாட்டு மக்கள் சொல்கின்றார்கள் கச்சத்தீவு மீட்கிறேன் என்று சொல்வது அரசியல் என்றால். ஏன்னா திமுக கலைஞர் தான் 7/7/74 அன்று 1974 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கின்ற போது, தமிழ்நாட்டை கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது அந்த ஒப்பந்தம் போட்டார்கள். ஆகவே எங்கள் அப்பம் குதிரைக்குள்ள அல்ல, நம்ம அப்பா மாட்டிடுமே, நமக்கு ஓட்டு சதவீதம் பெறுமே திமுக பயந்து கற்பனையான ஒரு ஜோடிக்கிறாங்க. இந்த கச்சத்தீவு இந்தியாவுடைய வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம், அது மீட்கப்படும். இலங்கையும் இந்தியாவும் சமகாலத்துடைய வாழ்வாதாரத்தில் இலங்கை மக்களும் இலங்கை நாட்டு கலாச்சாரம், இலங்கை பண்பாடுகள் இன்றும் இந்தியா ஒருபோதும் விட்டு கொடுக்காது. இந்தியாவும் இலங்கையும் அம்பியாவதி அமராவதியும் போல் லட்சுமணனும் ராமனும் போல் இருப்பார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது. இடையில் வந்து ராவணனுக்கு இங்கே வேலை இல்லை, அந்த ராவணனுடைய திமுகவுக்கு இங்கே வேலை இல்லை. ஆகவே திமுக என்ற அந்த திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்தி தேசியம் வளர வேண்டும் என்பதுதான் பிரதமர் மோடிய நிலைப்பாடு. ஆகவே இதெல்லாம் இவர்கள் காடுனால் பரவாயில்லையே, ராமருக்கே செருப்பு மேலே போட்டாங்களே. அதனால் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு கைவந்த கலை. பேசிக்கிட்டே இருப்பார்கள், மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பதிலமைத்தமைக்கு நன்றி. நன்றி. நீல வண்ண பிம்பத்தை சிதைக்க முயல்வதா